ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே, என் பரிசுத்தரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆண்டவரே, என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறவரே ஆண்டவரே. நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தாவே. என் ஆத்துமாவை தேற்றி கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீதியின் பாதையிலே நடத்த கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தாவே, நீர் என்னோடு இருந்து என் பொல்லாப்புகளுக்கெல்லாம் என்னை விலக்கி கர்த்தாவே என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே உம்முடைய கோலும் ஆண்டவரே, உம்முடைய தடி உம்முடைய கரமும் என்னோடு இருப்பதாக கர்த்தாவே. என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எனக்கான பந்தியை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அன்பின் தேவனே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் செய்யும் கர்த்தாவே. என் பாத்திரம் நிரம்பி வளையிட்டும் கர்த்தாவே. இந்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாவே என் மேல் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே தொடரட்டும் ஆண்டவரே. என் பாவங்களில் இருந்து என்னை விலக்கி கர்த்தாவே என் வீட்டிலே ஆண்டவரே என்னை நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்யும் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே. இந்த வேத பாட வகுப்பை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பாடம், வேத பகுதி பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் சிநேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஸ்தோத்திரம். அன்பின் பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் சோதித்தார்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். என்னத்துக்கு சோதிக்கிறாரு? அவனை 100 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன். அவனுக்கு நான் அவன் தான் வாரிசுன்னு சொன்னேன். அவன் மேல எவ்வளவு பாசம் அவனுக்கு இருக்கும். அவன் என்னை விட அவனை நேசிக்கிறானா? இதெல்லாம் இறைவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பாருங்க. ஆண்டவர் அவரை தவிர தன் பிள்ளைகள் மற்ற மக்கள் மற்ற ஜனங்கள் யாரை எப்படி வேணா உயர்த்தினாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார். நீ யாரை வேணா நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் குறித்த அவருடைய பிள்ளைகள் அவரை தவிர வேறு யாரை உயர்த்தினாலும் யாரை அதிகமாக நேசித்தாலும் அவங்கள ஆண்டவர் சோதிப்பார். அந்த மாதிரி ஒரு கட்டத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறார். என்னன்னு சோதிக்கிறாரு? இத்தனை வருஷம் 100 வயசுல உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்த அந்த குழந்தைய எனக்காக நீ ஒரு தகன பலியா செலுத்துவியான்னு கேட்குறார். மோசேயின் காலத்துக்கு முன்னால, இன்னும் மோசையெல்லாம் வரல பைபிளில், அதுக்கப்புறம் தான் சட்டங்கள்லாம் வந்துச்சு. அதற்கு முன்னால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் தான் இறைவனோட கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னா தகன பலிகளை கொடுப்பாங்க. அந்த தகன பலிகளுக்கு அந்த குடும்ப தலைவரே தான் அதை கொடுப்பார். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல அவர் இறைவனுக்கு தகன பலியை கேட்டிருக்காரு. பட் மிருகங்களை தான் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி பலிகள் கொடுத்ததில்லை. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் கேட்குறார். கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன சொல்லிட்டான்? எதுவுமே சொல்ல, எடுத்துக்கினா கிளம்புனா.
அதிகாலையில் கிளம்பிட்டான். அவன் கூட 2 வேலையாட்களை கூட்டிக்கிட்டு கழுது மேலே சேனம் கட்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். 3 நாட்களில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த இடத்தை பார்க்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். என்ன ஒரு தைரியமா சொல்றான் பாருங்க. அவங்க எல்லாரையும் நிறுத்திடுறான். ஆண்டவருடைய சமூகத்துக்கிட்ட அவங்க யாரையும் கூப்பிட்டு போல. அங்க என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே ஒன்றும் புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இந்த குழந்தை பாருங்க எவ்வளோ அறிவா இருக்கு. அவர் எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பும் போது ஈசாக்கு பார்த்து கேட்குது, நெருப்பு எடுத்துக்கிட்டீங்க, கட்டையை எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் எங்கப்பா உங்ககிட்ட ஆடே காணுமே, ஆடு தானே பலி கொடுக்க போகணும் அப்படின்னு ப்ரேயருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. அவன் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஒரு தகப்பன், தம்பி நான் ஆடு கிடையாதுடா, உன்னதாண்டா ஆட்டுக்கு பதிலாக கொடுக்க போறேன்னு அவர் கண்ணில் என்ன ஒரு வலி இருக்கும். ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஆபிரகாம் இறைவன் மேலே இருந்த பக்தியும் வைராக்கியமும் அவரை இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சுது. அதற்கு ஆபிரகாம் தன் மகனை தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் ஓடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, இன்னொரு கொடுமையான விஷயம். தேவன் தனக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கு வர்றா, நீ பயப்படாம வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி அவன் குமாரனையே அந்த கட்டை மேலே படுக்க வைக்கிறான். அந்த குழந்தைய அமைதியாக படுத்துக்குச்சு, அப்பாவுக்கு எந்த விதமான எதிர் சொல்லுன்னு சொல்லாம. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அந்த காலத்துலலாம் இறைவன் முகமுகமா நேரடியாவே மனிதர்களோட பேசக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல தான் தேவ தூதரே இறங்கி இப்படி ஒரு விஷயத்தை கேட்டார். அதுக்கு ஆபிரகாமும் ஒத்துக்கிட்டு மறுசொல் சொல்லாம போய் பண்ண ஆரம்பிச்சார். இந்த பலி கொடுக்கிற நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி ஒரு அசரீரி சத்தம் கேட்குது, ஆபிரகாமே, ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டோன்னு, இதோ அடியேன் என்றான். உடனே, உன் குழந்தை மேல உன் கையை மட்டும் போட்டுடாத, உன்னை நான் உன் ஏக சுதன் என்றும் உன்னுடைய ஒரே புத்திரன் என்றும் உன் எல்லா சொத்துக்கும் வாரிசுனும் கூட பார்க்காம நீ அவனை எனக்கு ஒப்பு கொடுக்க துணிஞ்சியே, நீ உண்மையிலேயே இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு இறைமகன் தான், ஒரு தீர்க்கதரிசி தான் என்று அறிந்தேன் என்று அந்த சத்தம் அவனுக்கு கேட்டது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரருக்கு பதிலாக தகன பலியிட்டான். உடனே அவன், என்ன பலி கொடுத்து தானே அவனை கையை போடாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றது,
கண்ணை திறந்து அப்படி ஏறெடுத்து பார்க்குறான். அங்கே புதர்களில் கொம்பு சிக்கிய ஒரு சிறப்பான ஒரு கடா அங்கே இருக்கு. உடனே அதை பிடித்து கொண்டு வந்து அந்த இடத்துல மகனுக்கு பதிலாக பலி கொடுத்தாக வேண்டிய ஒரு இடம் இல்லையா, பலி பீடத்தை கட்டிட்டா அந்த இடத்துல அந்த ஆட்டுக்கடாவை பலி கொடுக்குறான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், அது அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு யெகோவா ஈரே என்ற நாமத்தை அந்த இடத்துக்கு வைக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வனாந்தரத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதாவது அவனை ஆசீர்வதிக்கவே நீ எனக்கு திருப்பி 2வது வாட்டி சொல்றார், உன் ஏக சுதன் என்றும் பாராம உன்னுடைய ஒரே புத்திரனும் பாராம அவனை பலி கொடுக்க நீ துணிந்தபடியால உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலும் எண்ணி முடியாத அளவுக்கு உன் சந்ததி பெறுவோம், எல்லா சத்துருக்களுடைய வாசல்களையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள, உன்னை எதிர்க்கிறவன் ஒருவனும் இருக்க மாட்டான், நீ கீழ்ப்படிந்தபடியால நான் பூமி ஃபுல்லா நிரப்புவேன், உன் சந்ததி பூமி எங்கும் இருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுவா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவ. இது யார் மேல கட்டளையிட்டார் தெரியுமா? ஆண்டவர் கர்த்தர் மேலேயே அவர் மேலேயே ஆணையிட்ட ஒரு சம்பவம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க ஆபிரகாமின் சந்ததி பரம்பி கிடக்குது, கட்டு கடங்க முடியாத எண்ணி முடியாத அளவுக்கு இருக்கு. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சேபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சேபாவிலே குடியிருந்தான். அந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றால் அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத்ஸ் அவன் தம்பதியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். இந்த 8 பேரை மில்கால் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றான். ரேயுமாள் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேவா, காகாம், தாகாஸ், மாஹா என்பவர்களை பெற்றாள். அதாவது இந்த இடத்துல நமக்கு இன்னும் சில வாரிசுகளை காட்டுறாங்க. ஆபிரகாமுடைய வாரிசுகள், அவருடைய மறுமனையாட்டிக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாருடைய பேரும் சொல்றாங்க. இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட செய்தியா இருக்கு. ஏன்னா அவர் வேற இடத்துல தங்கி இருக்கிறபடியால அவருக்கு இது மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமா, இதோட இந்த அதிகாரம் நிறைவுற்றது. இதில் நம்ம பார்த்தது, ஆபிரகாம் ஒரு பலியை செலுத்துறான். அந்த தகன பலி, அந்த ஆட்டுக்கடா தன் மகனுக்கு பதிலாக இறைவன் அவனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம்னு சொல்லலாம். அதை கொடுத்து திருப்பி ஆனந்தமா இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருந்து அவன் பெறப்பட்டு போகிறான். இத்துடன் இந்த அதிகாரம் முடிவுற்றது. ஆமென்.